300 பேர். அதிகாரம் 7. அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடிருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன். உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய் கொடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலர் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டான். மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது. இஸ்ரவேல் புத்திரர் கிதியோனுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள். கிதியோன் அவர்களை யுத்தத்திலே வழிநடத்தும் தளபதியாய் இருக்கிறார். கிதியோனும் கிதியோனோடு கூட இருந்த ஜனங்களும் காலமே எழுந்து மீதியானியருக்கு விரோதமாக புறப்பட்டு போகிறார்கள். அவர்கள் ஆரோத் என்னும் நீரூற்றின் அருகே பாளையம் இறங்குகிறார்கள். ஆரோத் என்னும் பெயருக்கு நடுங்குதல் என்று பொருள். மீதியானியர் அமலேக்கியர் ஆகியோரின் சேனைகள் மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். கிதியோனும் அவருடைய ஜனங்களும் ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்குகிறார்கள். மீதியானியர் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாக இருக்கிறார்கள். ஆகையினால் அவர்களை பார்த்து கிதியோனும் அவனோடு இருந்த ஜனங்களும் நடுங்குகிறார்கள். கிதியோனின் சேனையில் உள்ளவர்களுக்கு தண்ணீர் பஞ்சம் வரக்கூடாது. ஆகையினால் கிதியோன் தண்ணீர் அதிகமாயிருக்கும் ஆரோத் என்னும் நீரூற்றின் அருகே தன்னுடைய சேனையோடு பாளையம் இறங்குகிறார். இஸ்ரவேல் புத்திரர் மேடான பகுதியில் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். மீதியானியரின் பாளையம் கிதியோனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். உயரத்தில் இருக்கிறவர்கள் பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்களோடு எளிதாக யுத்தம் பண்ணலாம். உயரத்தில் இருக்கிறவர்களுக்கு பல அனுகூலங்கள் உண்டு. கர்த்தர் கிதியோனுக்கு நல்ல ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்து இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுகூலம் பண்ணுகிறார். கிதியோன் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்புகிறார். நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்று கர்த்தர் கிதியோனுக்கு வாக்கு பண்ணினார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்மை சோம்பேறியாக்கிவிடக் கூடாது. நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தோடு பற்றிக்கொண்டு நம்முடைய முயற்சிகளில் முன்னேறி போக வேண்டும். கிதியோனின் சேனையில் 32,000 போர் வீரர்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் கூட்டிச் சேர்த்தால் அவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகமாய் இருக்கும். இஸ்ரவேல் புத்திரருடைய யுத்த சன்னத்தரின் மொத்த எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போது கிதியோனோடு கூட இருக்கிற 32,000 பேர் மிகவும் கொஞ்ச ஜனமாய் இருக்கிறார்கள். மீதியானியரின் சேனை மிகவும் பெரிது. அவர்கள் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் இருக்கிறார்கள்.
அவர்கள் கடற்கரை மணலைப் போலவும் திரளாயிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை. மீதியானியரின் சேனையோடு கிதியோனின் சேனையை ஒப்பிட்டு பார்க்கும்போது கிதியோனின் சேனை மிகவும் சிறியது. கிதியோன் தன்னுடைய சேனையையும் பார்க்கிறார், மீதியானியரின் சேனையையும் பார்க்கிறார். தன்னோடு இருக்கிறவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு என்னும் எண்ணம் கிதியோனுக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஆனால் கர்த்தரோ கிதியோனோடு கூட இருக்கிறவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய தூதனானவரைப் போல கர்த்தர் கிதியோனுக்கு பிரத்யட்சமாக தரிசனம் தரவில்லை. ஆயினும் கர்த்தர் இன்னும் கிதியோனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யுத்தத்திற்கு ஆயத்தமாவது பற்றி கட்டளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள் என்று கர்த்தர் கிதியோனிடத்தில் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் மனதில் பெருமையோடு இருக்கிறார்கள். தங்களுடைய சூழ்நிலைகளினால் அவர்கள் ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு இருக்கிற போதிலும் அவர்களிடத்தில் பெருமை காணப்படுகிறது. கர்த்தர் அவர்களுடைய பெருமையை பார்க்கிறார். கிதியோனின் சேனையில் மொத்தம் 32,000 புருஷர்கள் இருக்கிறார்கள். இத்தனை பேரும் யுத்தம் பண்ணி மீதியானியரை ஜெயித்தால் இந்த ஜெயம் தங்களுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் வந்தது என்று கர்வமாக இருப்பார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் தங்களை பற்றியே பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ஆகையினால் கர்த்தர் கிதியோனிடம், பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்று கூறுகிறார். கிதியோன் தன்னுடைய மனுஷரிடம் இதை சொன்ன உடனே 22,000 புருஷர்கள் யுத்த களத்தில் இருந்து தங்கள் வீட்டிற்கு திரும்பி போய் விடுகிறார்கள். இப்போது கிதியோனோடு 10,000 பேர் மட்டுமே இருக்கிறார்கள். நியாயாதிபதிகள் 5, 6 ஆகிய அதிகாரங்களில் பாராக்கோடு 10,000 வீரர்கள் இருந்தார்கள். கர்த்தருடைய பார்வையில் கிதியோனிலிருந்த 10,000 மனுஷரும் எண்ணிக்கையில் அதிகமானவர்களே. ஆகையினால் கர்த்தர் அவர்களை மறுபடியும் பரீட்சித்து காட்ட விரும்புகிறார். அவர்கள் தண்ணீரை குடிக்குமாறு கூறி அவர்களை சோதித்து பார்க்கிறார். குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவன் வீட்டிற்கு திரும்பி போய்விட வேண்டும். தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினால் நக்குகிறவன் எவனோ அவன் கிதியோனோடு சேர்ந்து யுத்தம் பண்ணலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் குடிக்கும் விதத்தை வைத்து கர்த்தர் அவர்களை சோதித்து பார்க்கிறார். இந்த பரீட்சையில் 300 பேர் மட்டுமே யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று கர்த்தர் காண்கிறார். மீதம் உள்ள 9,700 பேரை வீட்டிற்கு அனுப்பிவிடுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக தங்களை பெருமைப்படுத்தி பேசக்கூடாது. அவருக்கு விரோதமாக வீம்பு வார்த்தைகளை பேசக்கூடாது. கிதியோனின் சேனையில் இருக்கிறவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் பெருமையான வார்த்தைகளையும் வீம்பு வார்த்தைகளையும் அமைதிப்படுத்துகிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து பார்க்கிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய இருதயங்களில் பெருமையும் வீம்பும் நிரம்பி இருக்கிறது. ஆகையினால் கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தின் பெருமையை முதலாவதாக அகற்றி போடுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக ஒருபோதும் வீம்பு பேசக்கூடாது. கிதியோனின் சேனையில் இருக்கிற 32,000 யுத்த வீரர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு கர்த்தர் 2 உபாயங்களை பயன்படுத்துகிறார். அவையாவன, பயமும் திகிலும் உள்ளவர்கள் சேனையில் இருந்து விலகி போய்விட வேண்டும். தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் மாத்திரம் கிதியோனுடைய சேனையில் சேர்க்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் வெளிப்பார்வைக்கு தைரியசாலிகளைப் போலவும் பராக்கிரமசாலிகளைப் போலவும் இருக்கிறார்கள். கிதியோன் எக்கால சத்தம் ஊதின போது இஸ்ரவேல் புத்திரரில் 32,000 பேர் தைரியமாக அவரை பின்தொடர்ந்து வருகிறார்கள். கிதியோன் அவர்களுக்கு படை தளபதியாய் இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரின் சேனையில் இருப்பவர்களை பார்க்கும்போது அவர்களிடத்தில் சிறிதும் பயம் இல்லாதது போலவும் அவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகள் போலவும் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ கிதியோன் சேனையில் உள்ள இஸ்ரவேல் புத்திரரின் இருதயத்தில் பயமும் திகிலும் நிரம்பி இருப்பதை பார்க்கிறார். கர்த்தர் கிதியோனிடம், பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி
கீலேயாத் மலைகளில் இருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்று கட்டளையிடுகிறார். கிதியோன் இந்த வார்த்தையை சொன்னவுடன் ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய் விடுகிறார்கள். 10,000 பேர் மாத்திரம் மீதியாய் இருக்கிறார்கள். கிதியோனின் சேனையில் உள்ளவர்களில் சுமார் 2 பங்கு ஜனங்கள் பயத்தோடும் திகிலோடும் கிதியோனை விட்டுவிட்டு கீலேயாத் மலைகளில் இருந்து விரைவாக ஓடிப் போகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் 7 வருஷங்களாக மீதியானியரின் கையில் பாடுகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்து வருகிறார்கள். மீதியானியர் இஸ்ரவேலரை அதிகமாய் ஒடுக்கினதினால் இஸ்ரவேலரின் ஆவி அவர்களுக்குள் முறிந்து போயிற்று. மீதியானியரோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்க முடியும் என்னும் நம்பிக்கையும் அவர்களிடத்தில் இல்லாமல் போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சத்துருக்களின் கைகளில் வேதனைகளை அனுபவித்தாலும் அவர்கள் கர்த்தரை நம்பவில்லை, பாகாலை பின்பற்றுகிறார்கள். ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரருடைய மனச்சாட்சி கர்த்தருக்கு விரோதமாக குற்றமுள்ளதாயிருக்கிறது. குற்றமுள்ள மனச்சாட்சிக்கு தைரியம் இருக்காது, அங்கே பயமும் திகிலும் நிரம்பி இருக்கும். இஸ்ரவேல் புத்திரருடைய பாவம் அவர்களை பலவீனப்படுத்துகிறது. அவர்களுடைய முகத்தில் பயமும் திகிலும் வெளிப்படுகிறது. அவர்கள் யுத்தத்திலே மரித்து போவதற்கு ஆயத்தமாய் இல்லை. கர்த்தர் தங்களை பாதுகாத்து பராமரிப்பார் என்னும் நம்பிக்கையும் அவர்களிடத்தில் இல்லை. ஆகையினால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி போகலாம் என்று கிதியோன் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொன்ன உடனேயே அவர்களில் 22,000 பேர் தப்பித்து ஓடிப் போகிறார்கள். 10,000 பேர் மாத்திரமே கிதியோனோடு கூட இருக்கிறார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வரக்கடவன். உன்னோடே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வராதிருக்க கடவன் என்று சொல்கிறார். கிதியோனுடைய சேனையில் 10,000 பேர் இருப்பது கர்த்தருடைய பார்வைக்கு அதிகமானவராய் தெரிகிறது. ஆனால் அவர்கள் இன்னும் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிதியோனோடு இருக்கிற 10,000 பேரை 300 பேராக குறைக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். இஸ்ரவேல் புத்திரர் 32,000 பேராக இருந்தாலும் அவர்கள் 10,000 பேராக இருந்தாலும் அவர்களும் கர்த்தருக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் என்று கர்த்தர் நினைக்கிறார். பல சமயங்களில் நம்முடைய சபைகளில் ஏராளமான விசுவாசிகள் இருக்கும்போது கர்த்தருடைய கிருபைகளையும் அவருடைய தெய்வீக பராமரிப்புகளையும் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சபையில் உள்ள திரளான விசுவாசிகளின் எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுவார்கள். கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் பாதுகாப்பும் பராமரிப்பும் அனுகிரகமும் இல்லாமல் மனுஷருடைய முயற்சியினால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் ஆரோத் என்னும் நீரூற்றின் அருகே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆரோத் நீரூற்றின் தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணுமாறு கிதியோனுக்கு கட்டளை கொடுக்கிறார். இந்த நீரூற்றின் ஓடையிலே தண்ணீர் ஆறாக பாய்ந்து ஓடுகிறது. கிதியோன் கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் தன்னோடு இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரில் 10,000 பேரை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணுகிறார். கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினால் நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்று சொல்லுகிறார். ஆற்றிலே தண்ணீர் குடிக்கிறவர்கள் பொதுவாக முழங்கால்களை ஊன்றி குனிந்து தண்ணீர் குடிப்பார்கள். ஆனால் ஒரு சிலர் குனியாமல் முழங்கால் ஊன்றாமல் தண்ணீர் குடிக்கிறார்கள். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறார்கள். கிதியோனின் சேனையில் இருக்கிற 300 பேரும் முழங்கால் ஊன்றி குனிந்து தண்ணீர் குடிக்காமல் தங்கள் கையால் சிறிது தண்ணீரை எடுத்து தங்கள் வாயை நனைத்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறார்கள். அவர்கள் ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக தண்ணீரை தங்கள் நாவினாலே நக்குகிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு அவசரமான வேலைக்கு போவது போல அவசரமாக தண்ணீர் குடிக்கிறார்கள். தண்ணீர் குடிப்பதற்கு அதிக நேரம் செலவிடவில்லை. அவர்கள் சாவாசமாக தண்ணீர் குடிக்கவில்லை, அவசரமாக குடிக்கிறார்கள். யுத்த வீரர்கள் எப்போதுமே யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும்.
அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்று சொல்லுகிறார். மீதியானியரின் பெரிய சேனையை கிதியோன் 300 பேர் கொண்ட சேனை ஜெயிக்கும் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். இது மனுஷனால் கூடாத காரியம் போன்று தெரியும். ஆனாலும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்முடைய வாழ்விலும் நமக்கு சோதனையான காலங்கள் வரும் பொழுது கர்த்தரையே சார்ந்திருந்து பழக வேண்டும். கர்த்தர் நம்மை ஆபத்துக்களிலிருந்து விடுவிப்பதற்கு வல்லவர். முழங்கால் ஊன்றி குனிந்து தண்ணீர் குடித்தவர்கள் எல்லாம் வீட்டிற்கு திரும்பி போகிறார்கள். அவர்கள் பயப்படவில்லை, ஆனால் அவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமாகவும் இல்லை. இவர்கள் எல்லோரும் வீட்டிற்கு போய்விட்டால் மீதம் 300 பேர் மட்டுமே இருப்பார்கள். 300 பேரை கொண்டு யுத்தத்தில் ஜெயம் பெற வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு, உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். மேலும் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவார்கள் என்றும் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கிதியோனின் 300 பேர் மீதியானியரின் 15 லட்சம் பேரை துரத்துவார்கள். மீதியானியருடைய சேனையில் 1,35,000 பேர் இருக்கிறார்கள். இப்போது கிதியோனோடு 300 பேர் மாத்திரமே இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே பராக்கிரமசாலிகள். இவர்களால் பசியையும் தாகத்தையும் தாங்கிக் கொள்ள முடிகிறது. இவர்கள் கடினமாய் உழைக்கக்கூடியவர்கள். தங்களுக்கு ஆகார குறைவோ அல்லது தண்ணீர் குறைவோ இருந்தாலும் இவர்கள் முறுமுறுக்க மாட்டார்கள். கிதியோனோடு கூட இருக்கிற 300 பேரும் வேகமாக செயல்படக்கூடியவர்கள். இவர்களில் ஒருவரும் சோம்பேறி அல்ல. சத்துருக்களோடு யுத்தம் பண்ண எப்போதுமே ஆயத்தமாய் இருக்கிறவர்கள். தங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எப்போதும் வரலாம் என்று எதிர்பார்த்து இவர்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களே கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்படுகிறவர்கள். இவர்கள் தங்களுடைய சொந்த நலனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் கர்த்தருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். கிதியோனோடு இப்போது 300 பேர் இருக்கிறார்கள். இந்த 300 பேரை பார்க்கிலும் கர்த்தர் கிதியோனோடு கூட இருக்கிறார். இதுவே இஸ்ரவேல் புத்திரருக்கு மெய்யான பலன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு விரோதமாக எந்த சத்துருவும் எழும்பி நம்மை மேற்கொள்ள முடியாது. கிதியோனுக்கு கர்த்தருடைய ஆலோசனையும் வழி நடத்துதலும் கிடைத்திருக்கிறது. இதனால் அவருடைய ஆத்துமா உற்சாகமாய் இருக்கிறது. கிதியோன் கர்த்தர் சொன்ன பிரகாரம் 300 பேரை மாத்திரம் தன்னோடு வைத்துக் கொண்டு மற்ற ஜனங்கள் எல்லோரையும் தங்கள் தங்கள் இடங்களுக்கு அனுப்பி வைத்து விடுகிறார். யுத்தத்திற்கு போகிறவர்கள் பொதுவாக தங்கள் சேனையை பலப்படுத்துவார்கள். யுத்த வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பார்கள். ஆனால் கர்த்தரோ இஸ்ரவேல் புத்திரரின் சேனையில் உள்ளவர்களின் எண்ணிக்கையை குறைக்கச் சொல்லுகிறார். புதிதாக யுத்த வீரர்களை சேர்ப்பதற்கு பதிலாக ஏற்கனவே சேர்க்கப்பட்டிருக்கிற வீரர்களை அவர்களுடைய இடங்களுக்கு அனுப்பிவிடுகிறார். மீதியானியரின் கையில் இருந்து தங்களுடைய கை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக வீம்பு பேச இனிமேல் வாய்ப்பு இல்லை. இஸ்ரவேல் புத்திரரின் சேனையில் ஆரம்பத்தில் 32,000 பேர் இருந்தார்கள். இப்போதோ 300 பேர் மாத்திரமே இருக்கிறார்கள். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தரால் கொஞ்சம் பேரை கொண்டும் யுத்தத்திலே வெற்றி கிடைக்க செய்ய முடியும். கிதியோன் மற்ற இஸ்ரவேலரை எல்லாம் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் தன்னோட வைத்துக் கொள்கிறார். மீதியானியரின் சேனை கிதியோனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருக்கிறது. 300 பேரும் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை தங்கள் பாளையத்தில் வைத்துவிட்டு தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் மாத்திரம் தங்களோடு எடுத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை நம்புகிறார்கள். தங்களுடைய சுய தேவைகளை சந்திப்பதற்கு ஏராளமான பொருட்களை தங்களோடு சுமந்து செல்லாமல் கர்த்தர் தங்களை பராமரிப்பார் என்று நம்பி யுத்தத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். கிதியோனின் 300 வீரர்களுக்கு ஜனங்கள் என்னும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிதியோனோடு கூட இருக்கிற 300 பேரின் விசுவாசத்தை கர்த்தர் ஏற்கனவே பரீட்சை பார்த்திருக்கிறார். கர்த்தரை நம்பாமல் அவர்களால் மீதியானியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியாது. இந்த சூழ்நிலையில் தங்களுக்கு எது தேவையோ அதை மாத்திரமே அவர்கள் சுமந்து செல்கிறார்கள். அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை சந்திப்பதற்கு
தேவையான தின்பண்டங்களை தவிர அவர்களிடத்தில் வேறு போஜன பதார்த்தங்கள் எதுவுமே இல்லை. கிதியோனோடு கூட இருக்கிற 300 பேருக்கும் ஓரளவு தின்பண்டம் மாத்திரமே இருக்கிறது. அவர்களுடைய கைக்கும் வாய்க்கும் எட்டும் அளவுக்கு மாத்திரமே அவர்களிடத்தில் இருக்கிறது. யுத்த களத்திலே அவர்கள் போஜனம் பண்ண போகவில்லை, சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார்கள். ஆகையினால் அவர்கள் யுத்த களத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். 300 பேரின் கைகளில் தின்பண்டங்களும் எக்காலங்களும் இருக்கிறது. இவர்கள் தங்கள் கைகளில் பட்டயத்தை பிடித்து சத்துருக்களை சங்காரம் பண்ண வேண்டியவர்கள். ஆனால் இப்போது தங்கள் கைகளில் எக்காலத்தை பிடித்து யுத்த களத்திலே எக்காலம் ஊதப் போகிறார்கள். அவர்களை பார்க்கும்போது அவர்கள் யுத்த களத்திற்கு போகிறார்களா அல்லது விளையாட்டு மைதானத்திற்கு போகிறார்களா என்னும் சந்தேகம் வந்துவிடும். அவர்கள் 300 பேரும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்கள், கர்த்தரை நம்பி புறப்பட்டு போகிறார்கள்.